ப்ரோ உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? என் பெஸ்ட் ஃப்ரெண்டா ப்ரோ? இவன் தான் ப்ரோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்கள் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் படித்தோம், ஒன்னா தான் வளர்ந்தோம், எல்லாமே ஒன்னா தான். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் ப்ரோ? காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்ல அஜய் பேக்கெல்லாம் சமைக்கான பையன். கண்ணு முன்னாடியே கண்டா பண்ணிட்டான்டா. முதுகுல குத்திட்டில இவனை மாதிரி கிடையாது. என்ன என் புட்ட சிரிக்கிற? Nowadays kids easily scam to make 15 lakh rupees. When I was kid, after cheating 1 rupee at பொட்டிக்கடி. ஆமாண்டா. கிழிஞ்சு போன 10 ரூபா நோட்டை கொடுத்தாலே கஷ்டமா இருக்கும் அப்போல்லாம். ஆமாண்டா, 10 ரூபா நோட்டு கிழிஞ்சு போனதை கொடுத்துட்டு மாற்றிட்டு வருவோம்ல, கண்டுபிடிச்சிருவாங்களோ என்ன ஒன்று, அதுலேயே கஷ்டமாக இருக்கட்டாச்சே நம்ம போய் இந்த மாதிரி ஒரு பாவத்தை பட்டோம்லே அப்படின்னு ஈஸியாக இப்படிலாம் ஏமாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் ஒருத்தனாலையெல்லாம் அதை பண்ணிருக்கவே முடியாது. கேமை ப்ரொமோட் பண்ணுறதே தப்பு. இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பண்ணுறாங்க, அதை மாதிரியே நானும் பண்ணுறேன். எல்லா பண்ணாலும் தப்பு இல்லைன்னா நான் பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி யோக்கிய மாதிரி வீடியோ போடுறோம். அப்போ நாங்கள் பண்ணாமல் இருக்க நாங்கள்லாம் சோம்பைகளா? இவங்கிட்ட எல்லாம் போய் ஏமாறுற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா பாவம்டா நீங்களாம். ஒருத்தன் ஒரு 3000 கொடு 4000 கொடு அப்படின்னு சொல்லி டபுள் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான்னா அதை எப்படா நீங்க நம்பிட்டு கொடுக்குறீங்க? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. உனக்கே தோணணும் நம்ம இந்த மாதிரி ஈஸியெல்லாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு. ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இவன் விஷயத்துல அது உண்மையாயிட்டு. ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மேலேயே கை வச்சுட்டாண்டா. இத்தனை பேர் வாழ பண்ணி வச்சிருக்கீங்க, இவனை இன்னும் வாழ நம்பிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன பையன்றதுனால இப்படி பண்றானுங்களா? இவன் சின்ன பையன் கிடையாது, குழந்தை ரூபத்தில் குட்டி சாத்தான். என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டப்பட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் தேவா இஸ் கரெக்ட். இதெல்லாம் எப்படி தானே வாங்கணும்னு கேட்குறீங்க? உங்ககிட்ட ஒரு கேமை கொண்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லணும் வருவாங்க. அதை நம்பிடாதீங்க. வயசா மட்டும் தான் காய்ச்சி சாப்பாடு. கேமை கண்டுபிடிச்சக்காரன் மூலக்காரன் காய்ச்சி. ஏன்னா அவன் காசு நம்மளும் கொடுக்க மாட்டான், நம்மளுக்கிட்ட இருந்து தான் அவன் எடுக்க பார்ப்பான். அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ரம்மிலாம் வீட்டுக்கு தான் போவாதீங்க. சேஃப்டி புத்தி நம்பிக்கல உயர்த்த உயர்த்து. அவன் மூத்திரத்தை குடி. இவனுக்கு இருக்க அறிவுகளுக்கு எவனுக்காவது இருக்காடா? கேமரா சம் பண்றவங்கலாம் தம்பி கிட்ட வாங்கி குடிக்கடா. கொஞ்சம் என்கிட்ட 3 ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்றது இந்த சின்ன பையன் மட்டும் இல்லடா, சின்ன பையன் மாதிரியே பெரியவங்களையும் பண்ணிட்டு இருக்காங்களே, அவனோடலாம் இவனும் மூத்திரத்தை குடி. தேவா மாம் should be proud. ஊர் விட்டுதா கரெக்ட். ఎమ్మ వెనకాల ఉంటే ఏదో ఒకటి అనుకునేది, ముందుకెళ్ళిపోదాం. అయ్యో సరిగ్గా నడవాలి. అయ్యో ఇదేంటిది? When you walk fast, take care. అయ్యో ఎలా నడవాలి? கெத்தா நடக்கணும். இனிமேல் நம்ம தான் ஏரியானாலே. Every boys face this situation. காலையில 4:30 மணிக்கு ஜிம்முக்கு வாடான்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டா முடப்பட்டு இப்ப ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கானுங்களாமா. பாருங்க முடப்பட்டு வந்திருக்காங்க சோம்பேறிங்க. யாரை பார்த்து கேட்கறடா சோம்பேறின்னு? யாரை பார்த்து கேட்கற சோம்பேறின்னு? வாயில இந்த அம்பளை விடாட்டேன். முடப்படுறேன்னு தான் சொன்னேன் நான். என்ன முடப்படுறேன்? உன்னோட மப்பு மந்திரமா தான் இருக்கேன், பாக்குறியா? சோம்பேறின்ற எனக்கு தமிழ் அவ்வளவுதான் தெரியும்பா, எனக்கு அவ்வளவுதான் தமிழ் தெரியும் எனக்கு. தமிழை விட்ட ஆட்ட சரியானது. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தோணல, டக்குன்னு தான் இடையில வந்துட்டு போடுது. மூச்சுக்கு 300 தடவை ஃபேமிலிஸே என நல்லா இருந்ததுடா. இவர் யாரா அவரு பேசுறது? கை கொடு இது கை இல்லையா ஒளியா? மிகிலே அவ்வளவுதான் உனக்கு லிமிட். என்னடா அப்படி சொன்னா இப்படி சொல்ற, இப்படி சொன்னா அப்படி சொல்ற. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்லோவா பண்ணி எண்ட்ல வச்சா பாரு, சரியான எடிட்டிங்டா. வர்ற மாதிரி
80 years old me. After bought color coins. The next day. செத்து போச்சு. ஆமாண்டா, எத்தனை வாட்டி தெரியுமா நான் வாங்கி செத்து போயிருக்கு. ஆனால் வந்து ஒரு வாட்டி நான் 4 குஞ்சு வாங்கினேன். அதில் 1 மட்டும் செத்துருந்து 3 வந்து புழைச்சிக்கிட்டு. 3 பெருசாக அந்த கலரெல்லாம் இருக்காது. கலர் வந்து வெள்ளையாக தான் வரும். இதில் வந்து பொட்டை குஞ்சே இருக்காது. ஆனால் நான் வந்து வளர்த்துருக்கேன். பெருசாகவும் சாவாமலே வளர்த்து அதை விற்றும் இருக்கேன். 5 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா 600 ரூபாய்க்குலாம் விற்றுருக்கேன். அதான் என்னோட பெரிய பிஸ்னஸ். க்ரோ வரட்டாமே. ஆமாண்டா, காக்கா தாண்டா தூக்கிட்டு போவோம். காக்கா தான் 3/4 கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போயிருக்கு. இதுல வந்து நான் வலையெல்லாம் கட்டி வச்சோம், நாயெல்லாம் உள்ள வந்து பிடிச்சிட்டு போயிருக்குடா. பாவட்டா அது. அது அங்கேயே இருந்திருந்தாலாச்சும் உயிரோட இருக்கும். நான் எடுத்துட்டு வந்து கொண்டுட்டேன். என்ன வாழ விடுங்க ப்ரோ. நாய் புடுக்க பிடிங்க. நான் ப்ரோ கமாண்ட் இது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்காக. வாங்க போலாம். என்னடா அது ப்ரோ? அங்க ஒரு நாய் வருது, வாங்க வாங்க. என்னடா பண்றீங்க? அங்க ஒரு நாய் இருக்குது, வாங்க வாங்க அங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலசி பிடிச்சி இந்த நாயை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாய் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து நாய் பிடிக்க தொட போகிறோம். இந்த பிஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா நாய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிடிக்கு. பார்த்தீங்கன்னா பொட்டை நாய் இருக்கு. என்னடா இப்படி பண்றீங்க? அட பொட்டை நாய்க்கு பிறந்தவன ப்ரோ கேமரா இழுத்து தொங்கி பார்த்தேன், அது போட்டு தாண்டா. ஸோ இந்த இடத்துல 3 பொண்ணுங்க உங்களை ரேப் பண்ணாங்க. ஆமா ரைட் சசிகுமார்? ஆமா சார், எனக்கு கொடூர மாதிரி ரேப் பண்ணிட்டாங்க சார். சரி, சம்பவத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அம்மாக்கு தெரியாம பீடடிக்க வந்தேன் சார். சசிகுமார், இப்ப அந்த 3 பொண்ணுங்களை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? காட்டும் சார். 3 பேருக்குமே என் வயசு தான் சார். அதுல 2 பொண்ணுங்க ஃபாரின் பொண்ணுங்க சார். சம்பவம் நடக்கும் பொழுது நீங்க என்ன ஆடை போட்டிருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. கருப்பு சட்டை சார், கருப்பு பேண்ட் சார். உங்களை மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன் சார். அவ்வளவுதானா? சசிகுமார், என்கிட்ட இருந்து நீங்க எதையும் மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லுங்க. அப்புறம் வந்து ஒரு மஞ்ச பை வச்சிருந்தேன் சார். That's good. Okay. இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். தைரியமா விட்டு போயிடுவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஐயோ, அன்னைக்கு கையில வாட்ச் போட்டிருந்தேனே, சாட்டை சொல்லவே இல்லையே. சரி சொல்லுவோம் சார். என்ன சார் இது? நீங்க போயிட்டு ஒண்ணு வந்தீங்க. நேற்று நான் இருந்தே காஸ்டியூம் இருக்கீங்க. என்ன சார் இது புதுசா இருக்கு? தப்பா நினைச்சுங்க. அந்த பொண்ணு வந்தாங்கன்னா கப்பக்கு சார். என்ன சார் இது? தப்பா இல்ல சார், இப்பதான் சார் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நடக்கும்னு பார்த்தேன் ப்ரோ. நோ தப்பாக்குதுண்ணா. என்னடா நீ இத்தனை தடவை உனக்கு போற சுகரா இருக்குமோ? இல்ல மச்சான், உப்பு கறிக்கும். என்னடா பார்த்துக்கிட்டே கேட்டா. ஐயோ, எப்போ அண்ணா ஒரே ஒரு ஹெல்ப். நான் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுனா ஆம்புலன்ஸ் போட்டு கூப்பிட்டாங்க. ப்ளீஸ் தான். அண்ணா கூப்பிடுங்க. என் பேர் அஜிஷ் கூப்பிடுங்க. ஓகே சரி, ஆம்புலன்ஸ் போட்டு கூப்பிட்டு வரியா? ஓகே, ஒரு நிமிஷம். வந்து ஒரு நிமிஷம். சீக்கிரம் போ. டேய் வந்துட்டா. வா ஆம்புலன்ஸ் பா. அண்ணா என் பேர் அஜித் இல்ல, அஜிஷ். இவ்வளவு பெரிய பில்டிங்ல உனக்கு நேம் தான் ப்ராப்ளம். பக்கத்துல அந்த அருவாளை ஏறா. எப்படி இப்படிலாம் உருவாக்குறீங்க? இது எவனோ உட்காந்து போன் நோண்டிட்டு வந்திருக்கா, அதை அப்படியே நாயா மாத்திருக்கானோ. மண்டையில உள்ள ஹேர் ஸ்டைல் மட்டும் மாறல. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி.
நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் உண்மையிலேயே கஷ்டமாக தான் இருக்குது. சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. அப்புறம் எனக்கு பொறுத்த வரைக்கும் நடிப்பை நிறுத்திட்டாலும் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஆக்சுவலா எமோஜின்றது டைப் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்மளோட எமோஷன்ஸை கன்வே பண்றதா எமோஜி. ஆனா எங்களோட வீட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன மாதிரி எமோஷன் ஆச்சு தெரியுமா? எங்க வீட்டுல காலையில எங்க அப்பா வந்து ரெகுலரா காலை உனக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கிற நேரம் ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுல யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. எப்பயும் அவங்க சைட்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து ஏதாவது திரும்ப ரிப்ளை வரும். அந்த சம்பவத்துல இருந்து ரிப்ளையே வரல. எங்க அப்பாக்கு என்ன மெசேஜ் போதா ப்ளூடிக்குன்னா உழுவுது, ஆனா அவங்க சைட்ல இருந்து ரிப்ளை வரல. என்னன்னு போய் சரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அவங்க கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிரிக்கிற சிம்பிள் போடுவோம்ல கண்ணு, அந்த எமோஜியை போட்டுட்டு வணக்கம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம்னா முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப எங்க அப்பாவுக்கு திரும்ப ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ்ல வச்ச உடனே இந்த சிரிக்கிற சிம்பிள் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா அந்த முறைக்கிற சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க. என்னப்பா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிக்கிறாங்க. அழுகிற சிம்பிள் இல்லப்பா, சிரிக்கிற சிம்பிளா, அப்ப கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சூப்பரா நான் ஒண்ணு சொல்லவா? எங்க வீட்டுல வந்து கல்யாண நாள் அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. எங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு எங்க அப்பா ஒரு எமோஜி ஒன்னு அனுப்பியிருக்காரு. அதுக்கு அவங்க ரிப்ளைவே பண்ணல. எங்க அம்மாக்கு டவுட் ஆயிருச்சு, இவர் எதுக்கு இந்த எமோஜி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. உங்க அப்பா இங்க பாடுற என்னமோ அனுப்பியிருக்காரு, இது பாடுறா அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் வாங்கி பார்த்தா மேல வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கீழே எங்க அப்பா வந்து நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஷார்ட்டா வந்து எமோஜில கன்வே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நன்றி வணக்கத்துக்கு பதிலாக மூக்கு சிம்பிள் எல்லாருக்கும் மூக்கு சிம்பிள் அடிச்சாரு. திருமண நாள் வாழ்த்துக்கள் மூக்கு. மேல போய் பார்த்தேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மூக்கு. என்ன இது எதுக்கு அனுப்பி இருக்கிறீங்கன்னு கேட்டா, வணக்கம் நன்றி வணக்கம்ல எதுக்கு டைப் பண்ணிட்டு நன்றி வணக்கம் போட்டா போதும். வாழ்த்து சொன்னாங்கன்னா நன்றி சொல்லணும்ல. வழக்கம் இது கூட உனக்கு தெரியாது என்ன தாட்டுறாரு. உங்களுக்காச்சும் அதுக்கு கோவப்பட்டு எமோஜி போடுறாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து மூக்குன்னு போட்டதுக்கு எதுவுமே போடல. இன்னொன்னு எனக்கு தோணுச்சு என்னன்னா, ஒருவேளை அந்த ரிசீவ் பண்ணாங்கல மெசேஜ் அவங்களும் அதை வணக்கம் தான் இந்த மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் தெரியுறாங்க. உங்களுக்கு ஏதோ நடந்திருக்கா? ரொம்ப நாள் ஐஸ்கிரீம் நினைச்சிட்டு என்னோட மேனேஜர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, ஏஞ்சல் ஸ்மெயில தலை சுத்துற எமோஜி நினைச்சு ஏன்டா தலை சுத்துறது அனுப்புறேன்னு கேட்டாரு. இதே மாதிரி அந்த எமோஜினா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். எங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் வணக்கம் மாதிரி தெரியலையே ப்ரோ. மேரேஜ் பண்றது வேண்டாமா இல்ல ஐ வாண்ட் லைக் ஃபைனலான ஒரு ஆன்சர் வேணும். அஷ்டம சனி வரப்போகுது. மனநிலை இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அஷ்டம சனில வேலையில பாதிப்பு, ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளம், கெட்ட சேர்க்கையால ஏமாற்றம், இழப்பு. நீயே குழி தோண்டி படுத்துக்க. என்னப்பா பண்ண சொல்ற? சில அவமானங்களை கொடுக்கலாம். பழகும் போது வார்த்தை பிரயோகத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கட்டும். எல்லாமே உண்மையா நடக்குது. முக்கியமா லவ் பண்றது மட்டும் கூடாது. ஜாக்கிரதையா இருக்கும்னா சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சொசைட்டிக்காக நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல குடும்ப லைஃபை கெடுக்கக்கூடிய நேரம். செப்புக சைத்தான் நமக. எல்லாம் உண்மையா இருக்கு. எப்படா இது நடந்தது? செம்ம. இப்பதான்டா ஜோசியா உண்மையிலேயே படிச்சிருக்கு. ஆமாண்டா ஜோசியா நம்புங்க சார். கட்டன் தான் எல்லாத்தையும் கணிக்குது. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் மண்ணு போட்டு மூடிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க ரெட் கார்டு வாங்கிட்டு. இது வந்து நான் வந்து ஃபுல்லாலாம் பார்க்கல எபிசோடு. அங்கங்கே எல்லாரும் கிளிப் கட் பண்ணி போடுவாங்க, அப்புறம் ரிவ்யூலாம் போடுவாங்கல்ல, அதையெல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பார்க்கவே பிடிக்கல பிக் பாஸ். நான் பார்க்குறதே விட்டுட்டேன். அதனால தான் கண்டென்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா பார்க்காம இப்படி கண்டென்ட் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மட்டும் போட்டிருப்பேன், அதோட நிறுத்திட்டு வந்தவன் தான். பிக் பாஸ் பக்கம் போகலை. ஏன்னா அப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருந்ததுன்னு சரி போய் பார்ப்பேன் நம்மளும் அப்படின்னு பார்த்தேன்.
அதில் ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை, அதனால விட்டுட்டேன்னா. எல்லாம் நல்ல பிரமாதமா ஒரு முதலாளி. ஐயோ இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? எவ்வளோ கேவலமாக பிக் பாஸை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கேவலமாக கொண்டு விட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த தெலுங்கு பிக் பாஸு, ஹிந்தி பிக் பாஸ்ல எல்லாம் அங்கங்கே ஜோடி ஜோடியாக ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழுக்கு கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இது ஃபேமிலி ஷோவாக இருக்கிறது அடல்ட் ஷோவாக மாறப்போகுது. இதுதான் உண்மை. மாறிட்டு ஆல்ரெடி. இன்னமும் என்ன நடக்குமோன்னு தெரியல. அடுத்தடுத்த சீசன் இதையெல்லாம் பார்த்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சங்குதான். பஞ்சு மிட்டாய் அது சரியான டைம் வீடாது. பஞ்சு மிட்டாய் இவர்கள்லாம் எதிர்கால தூண்கள். ப்ரோ நான் 2K கிட்ஸ் தான், பட் லவ் இல்லையா? ஆமா நானும் 2K கிட்ஸ் தான். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. ஆமாடா. ஏர்லி 2K கிட்ஸ். சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு என்ன பார்த்தா இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வயசுன்னு தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சிருந்தியோ அதை ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுறேன். டேய் மச்சான் அவங்க ஊருக்கு வந்திருக்கேன்டா. ஹே சூப்பர் ஹேவ் ஃபன்டா, நல்லா சுற்றி பாரு. அவன் அவனுக்கு எது கிடைச்சாடியும் வருவா, அவன் தான் அழிச்சிட்டு போயிட்டா அவனுக்கு சுற்றி காட்டுவான். சூப்பர்டா சுற்றி பாருடா. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். நோ சூடு நோ சொர்ணை.